லூசு முண்டா அவன் ஒரு அரை மெண்டல், நீ ஒரு அரை மெண்டல். இந்த பேரே, நீங்க ரெண்டு பேரும் எதை செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதை தான் செய்வீங்க. சரி, அப்ப ஏன் கிட்ட சொல்லுங்க, துளசி எங்க வச்சிருக்கீங்க? என்னால முடியல. மாத்தி மாத்தி ஒரே கேள்வி கேட்டு இருக்கீங்களே. என்ன அவன் வேலையை நீ பார்த்துட்டு இருக்கியா? அப்போ ஷிஃப்ட் மாறிடுச்சா? அவன் மூணாவது மனுஷன், அவன் என்ன நம்பல. நீ ஏன் பொண்டாட்டி தானே, உனக்கு ஏன் நம்பிக்கை கிடையாதா? அம்மா இந்த மாதிரி லூஸ்தனமா கேள்வி கேட்காம சாத்துக்குடி ஜூஸ் குடி போ. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். துளசிக்கு வைத்தியம் பார்க்க போயிருந்தீங்களா? சொல்லுங்க. செல்வா போன் பண்ணி உங்களை அவசரமா சொன்னது துளசிக்காக தானே? இதுக்கு மேல நீங்க மறைச்சாலும் நான் நம்பறதா இல்ல. செல்வா போன் பண்ணது துளசிக்காக தான். நீங்க உடனே அவசரமா கிளம்பி போனது துளசிக்காக தான். இதுக்கு மேல உங்களால எனக்கு எதுவுமே தெரியாது போய் சொல்லி ஒரு முழு புஸ்திகளை சோத்துல மறைக்க முடியாது. சொல்லுங்க, செல்வா துளசி எங்க மறைச்சு வச்சிருக்கான்? தெரியாது. சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்லாதீங்க. செல்வா துளசி எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். துளசி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்து தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே, என்ன செல்வா துளசிய வீட்டுல வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கானா? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் துளசி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. துளசி இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். துளசி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல டாக்டர். அவ இல்லாம எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. எனக்கு மட்டும் என் நிம்மதி சந்தோஷம் போய் என் துளசி மறுபடியும் என் கையில கிடைக்காம இருந்தா எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அநியாயமா உயிரை விடுறதுக்கு பதிலா துளசி எங்க இருக்கான்னு சொல்லிடலாம்ல. சொல்லுங்க, செல்வா துளசியை எங்க மறைச்சு வச்சிருக்கான்? அடேங்கப்பா, இந்த மாதிரி நீட்டி முழக்கி பேசினா நீ சொல்றதுல உண்மையா போயிடுமா? உன் கண்மூடித்தனமான காதல்னால உன்னை கீழ்த்தனமா நினைச்சு ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மரியாதையா நடந்துகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்காக இல்ல, எனக்காக. நான் படிச்ச படிப்புக்காக, நான் பாக்குற இந்த கௌரவமான வேலைக்காக. உன்கிட்ட சரிக்கு சமமா பேசி சரிக்கு சமமா கோவப்பட்டு நான் ஏன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்கிறதா இல்ல. நீ போலாம், போலான்னு சொல்லிட்டேன். இங்க வா, சொல்லு. உங்க அம்மா கிட்ட நீயே சொல்லு. செல்வா போன் பண்ணது நீ தானே என்கிட்ட சொன்ன? செல்வா போன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னா எங்க அம்மாவும் அர்ஜென்ட்டா கிளம்பி போனாங்கன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன? போய் போய் சொல்றாங்க உங்க அம்மா. செல்வா எனக்கு போனே பண்ணல சொல்றாங்க. துளசி எங்க இருக்கான்னு தெரியாது சொல்றாங்க. சொல்லு. செல்வா போன் பண்ணல உங்க அம்மாவும் அவசரமா கிளம்பி போனாங்கல்ல. சொல்லு, நீ தானே என்கிட்ட சொன்ன. அப்படி உங்க அம்மா கிட்ட சொல்லு. சொல்லு. ஏன் காதல எதுக்கு பிரிக்க பாக்குறாங்க உங்க அம்மா? உண்மையை சொல்லு. அம்மா, அம்மா பேசாத. இதெல்லாம் உன் வேலை தானா?
என்ன அவனுக்கு இன்ஃபார்மரா? நான் எங்க போறேன், எனக்கு எங்க அந்த போன் வருதுன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் போனது ஒரு இடம், நான் பார்த்தது வேற ஒருத்தர. இவன் இவன் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், நீ எதை நினைச்சு இவன்ட்ட விசுவாசமா இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அது எனக்கு தேவையில்லை, அது உன்னோட வச்சுக்க. அதனால என் கேரக்டரை டேமேஜ் பண்ண பார்க்காத. ஏற்கனவே இவன் துளசி பைத்தியமா இருக்கா என்ன? பத்த வைக்கிறியா நீ? இத பாருங்க, 2 பேர் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுறத நிறுத்துங்க. நீங்க மனநல பாதிச்சிருந்தீங்கன்னா அது யாருக்குமே எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு மனநல பாதிச்சா என் பேஷண்ட்டுக்கு நல்லது இல்ல. போங்க வெளியில. இப்படிலாம் நடிச்சா நான் நம்பிடுவேனா? போட வெளியில. வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா உங்ககிட்ட நடந்திருக்கேன் இது வரைக்கும். சொல்ல வச்சிருக்கிய, போட வெளியில. கொத்தவர பாம்பிட்ட கருணை காட்டினதும் மரியாதை கொடுத்ததும் என் தப்புதான். இதுக்கு மேல உனக்கு மரியாதை கொடுத்தா அது எனக்கு மரியாதை இருக்காது. போட வெளியில. Get the hell out of here. அம்மா, இத பாரு, இத பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மேல நீ இன்ஃபார்மர் வேலையை பார்த்த தொலைச்சிருவேன். எனக்கு மனிதாபிமானமும் மரியாதையும் தான் முக்கியம். மகன் மத்தவங்க அப்புறம் தான். இதுக்கு யாராவது கெடுதல் பண்ண பாத்தீங்க, தூக்கி எறிய யோசிக்க மாட்டேன். ஒழுங்கா ஒழுக்கமா வாழ கத்துக்க. போடி வெளிய போ. எங்க வாங்க போலாம். அம்மா, இந்த ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணி வைக்க சொன்ன வச்சிட்டியா? வச்சிட்டேங்க. ஆனா செல்வாவுக்கு பிடிக்காது. நீங்க தான் கூட இருந்து குடிக்க அது வைக்கணும். இருக்கட்டும், இந்த முடக்கத்தான் சூப்பு. ஐயோ, எல்லாம் இருக்குங்க. வாங்க போலாம். பாவங்க தாமரை, நாம போனாதான் அவ அங்க இருந்து கிளம்ப முடியும். வாங்க. ஏய், நில்லு நில்லு. என்னடி நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு புறப்பட்டு வந்துட்ட? செல்வாங்க தனியா இருக்கானா? போங்கத. அவரை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அங்க உங்க புள்ள ஒண்ணும் முடியாமலாம் இல்ல, எல்லா காரியத்தையும் நல்லா முடிச்சிட்டு தான் இருக்காரு. துளசிய காணும்னு நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியா தாமரைன்னு? அந்த பிரசன்னா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சால, அவன் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கத்தி குத்துப்பட்ட உங்க மகன் தான் அவளை எங்கேயோ கடத்திட்டு போய் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காரு. என்ன ஏடி, உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பைத்தியக்கார பிரசன்ன சொல்ற மாதிரி நீ சொல்ற? நம்ம செல்வா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாண்டி. நானும் அதே நம்பிக்கையில இருந்தவதான். ஆனா இந்த பிரசன்னா சொல்றதையும் உங்க மகன் திருட்டு மொழி முடிக்கிறதையும் பார்த்தா உங்க மகன் ஏதோ திருவிளையாடல நடத்திருக்காருன்னு தான் தோணுது. அவன் உயிருக்கு போராடும் போது ரொம்ப பாசமா இருந்த, இப்போ அவன் கொஞ்சம் தேறி வந்ததும் நீ பழையபடி மாறிட்டியா? மாமா, சும்மா நான் ஒண்ணு இல்லாதது போலாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கல. அந்த பிரசன்னாவை ஃபேஸ் பண்ண முடியாம உங்க மகன் எப்படி தடுமாறினார் தெரியுமா? அந்த பிரசன்னா கூட இவர் போலீஸ் ஸ்டேஷன் போனாரு. அந்த இடத்துல இருந்து அவசரமா கிளம்பி போயிருக்காரு. பிரசன்னா காரணம் கேட்டதுக்கு நான் போன் பண்ணி வர சொன்னதா பொய் சொல்லிருக்காரு. நான் போனே பண்ணாம இருக்கிறப்போ அவர் எதுக்காக நான் போன் பண்ணதா பொய் சொல்லணும்? அப்படின்னா அவருக்கு போன் யார்கிட்ட இருந்து வந்தது? அங்க அந்த பிரச்சனை ரொம்ப தெளிவா தான் இருக்கான். துளசிய உங்க மகன் தான் கடத்திருக்கான்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா தான் இருக்கான்.
எனக்கும் உங்க மக மேல லேசா சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. நான் நேத்து நைட் நல்லா அசந்து தூங்குனப்ப ஏதோ மேஜிக் பண்ணி துளசி அவ வீட்ல இருந்து தூக்கிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. மழை விட்டு தூவான விடாத மாதிரி. ச்சே, துளசி இருந்தாலும் தொந்தரவா இருக்கா, காணாம போனாலும் எனக்கு தான் தொந்தரவா இருக்கா? ஏய், என்னால நீ சொல்றத நம்பவே முடியலையே. ஒருவேளை துளசி யாரோட உதவியும் இல்லாம தானாவே ஓடி போயிருக்கலாம் இல்லையா? இந்த பாருங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவளுக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதத்தான் நானும் சொல்றேன். செல்வாவுக்கு அந்த மாதிரி தைரியம் எல்லாம் கிடையாது. மாமா, உங்க மகனை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவரு துளசிக்காக எம்மன் கூட வேணாலும் தகராறு பண்ணுவாரு. ஆமா, துளசிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அவர் முன்னாடி வந்து நின்னா போதும். அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, யார பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. இது பாருங்க அத்தை, நான் சொல்றதை கேளுங்க. கத்திரிக்காய் முத்துனா மார்க்கெட்டுக்கு வந்துதான் ஆகணும். இவர் இந்த கடத்தல் காரியத்தை பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வெடிக்க தான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. கொடுங்க, நானே குளிச்சுட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னங்க சொல்ற அவ? பாத்தியாடி, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா போதை ஏறாதுன்னு மொத்தமா ஏத்துறான் பாரு. எங்க வேண்டான்னு நீங்களாவது போய் சொல்லலாம்ல. சொன்னா கேட்கறான் அவன். என் பேச்ச அவன் முதலே கேட்டிருந்தா அவனுக்கு எதுக்கு இந்த கெட்ட வாழ்க்கை? துளசியை வேணாம் வேணான்னு சொன்னேன், கேட்டான் அவன்? கேட்கல இல்ல. இப்போ போன துளசி நினைச்சு போதை ஏத்திக்கிட்டு இருக்கான். டேய் பிரசன்னா, டேய் சண்டாளா, பிரசன்னா. இந்த ஆளு ஏன் இந்த நேரத்துக்கு வர்றாரு? எங்கடா இருக்க? டேய் பாத்துட்டாருடி. டேய் பிரசன்னா, டேய் எங்க பிரசன்னா? பிரசன்னா எங்க? சார், நீங்க எதுக்கு சார் நேரம் கட்ட நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? பாவிங்களா, பாவிங்களா, என் பொண்ணை என்னடா பண்ணீங்க? என் பொண்ணை என்ன பண்ணீங்க? நாங்க எதுவும் பண்ணல. அங்க ஓரமா உட்காந்து தம் கட்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு உங்க மர்ம தேசத்து மாப்பிள்ள. அவரை போய் கேளுங்க. டேய் பிரசன்னா, டேய். அவன் போதையில இருக்கான், இவர் கோவத்துல இருக்காரு. ரெண்டுமே ராங்கு. என்ன நடக்க போகுதோ? டேய் டேய் சண்டாளா, பாவி பாவி. யாருடா அதோ? பாத்தியாடி, யாருன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, யாருங்கிற வார்த்தை கூட ஒழுங்கா அவன் வாயில இருந்து வரல. யாரு யாருன்னு கேக்குறதுக்கு பதிலு யாழு யாழுன்னு கேக்குறாண்டி. ராட்சசா, ஒரு பூ மாதிரி என் பொண்ணை வளர்த்தேனடா. இந்த மாதிரி அவ தொலைஞ்சு போயிட்டான்னு கூசாம போய் சொல்றியே. நாசக்காரா, நாசக்காரா. எங்கடா என் பொண்ணு? எங்கடா அவளை? என்னடா பண்ண? மாமா பரவாயில்லடி, இந்த போதையில கூட வந்தது மாமான்னு தெரியுதுல்ல. ஒருவேளை மாமான்னு என்ன நினைச்சிட்டானோ? துளசி, நான் இல்ல, செல்வா. செல்வா கடத்திட்டு போயிருக்கான். அவனை விடாதீங்க. இல்ல, நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நீ தான் அவளை என்னமோ பண்ணிருக்க. சொல்லுடா, சொல்லு. என் பொண்ணு என்ன பண்ண? அவளை கொலை பண்ணிட்டியா? அவளை ஒரேடா கொலை பண்ணிட்டியா? ஏய், போதையில இருக்கணும் இந்த உழுக்கு உழுக்குறாரு பாரு. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தன் ஜாய போறானுங்க. கொண்டு குழி தாண்டி புதைச்சிட்டியா? சொல்லுடா. அரைஞ்சடா உன்னை. ஐயோ, என்னங்க? துளசிய வளர்த்தவனாச்சேன்னு மரியாதை கொடுக்குறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கொல்லுவையா? நீ கொல்லுவ. நான் என் உயிரை கொலை பண்ண மாட்டேன். அவளை கொலை பண்றதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். போடாங்க மூஞ்சிய மகர கட்டியும் பாரு. இதப்பா தெளிவா சொல்றேன், துளசி இங்க இல்ல. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதியா. அவ உயிரோட இருக்கா. துளசி எங்க இருக்கான்னு தெரியணுமா? போ, உன் சின்ன மாப்பிள்ள செல்வா இருக்கால, போய் அவனை கேளு. அவனுக்கு தெரியும். அவன் தான் அவளை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கிறான். துளசி எங்கன்னு என் சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கு நல்லா போய் அவன் சட்டையை பிடிச்சி உழுக்கு. எல்லா உண்மையும் அவன் கக்குவான். போ, போடாடே. அப்படியே அந்த செல்வா கிட்ட சொல்லு,
என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன இந்த அளவுக்கு ஆக்கிட்டால, அவன் சாவு என் கையில தான் அப்பயா. டேய் என்ன ஏமாத்த பாக்குறியா? போய் சொல்லாத. போயாங்கல்ல. துளசி எங்கடா? சொல்லுடா சொல்லுடா. யோ குடிச்சிட்டு கண்ணாமண்ணான்னு இப்படி உளறிட்டு இருக்காத. என் மாப்பிள்ளை அப்படி செய்ய மாட்டான். போய் வெளியில சொல்லாத. போடா. டேய் சொல்லுடா. போய் சொல்ல போறியா இல்ல? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டேய் சொல்றா சொல்லுடா. என்ன பண்ணுவ? ஏய் வாங்க சார். வாங்க சொல்லு. டேய் நீங்க வாங்க. நல்லா இருக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க சார். நாசமா இல்ல சார். நீங்க பாத்துட்டே இருங்க. உண்மை சார். அழிஞ்சு போடுவான். வாங்க சார். நாசமா போயிடும். துளசி இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். கடவுள் ஒருத்தர் வாங்க சார். சும்மா இருக்க மாட்டான். விட மாட்டான். விட மாட்டான். என்னடா இது? ஏன்டா இப்படி குடிச்சிட்டே இருக்க? ஏன்டா இப்படி குடிக்கிற? பேச்ச கேளு. துளசில வீட்டுல கண்ணு முன்னாடி நிக்காத. போ சொல்லல. போ ஐயோ போ. சொல்லுங்க மாமா. துளசி எப்படிமா இருக்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல மாமா. அவனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்டு பார்த்தான். நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் என்ன சொல்லி சமாளிச்சீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. அவனுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்ல நம்ப மாட்டேங்கிறான். பார்த்துல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாமா எனக்கு பயமா இருக்கு. அவ ஒரு ராட்சசன். எப்படி அப்படி என்ன தேடி கண்டுபிடிச்சிடுவான். ஐயோ நீ ஏன் பயப்படுற? அவன் சும்மா ஒரு அசம்ஷன் தான் கேட்டான். பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ பயப்படாத. நீ இப்போ இருக்கிற இடம் ரொம்ப சேஃபான இடம், ஓகேவா? இல்ல மாமா எனக்கு பயமா இருக்கு. இப்பவே கதவு உடைச்சிட்டு உள்ள வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னம்மா நீ ஏமா இப்படிலாம் யோசிக்கிற? அவன் எப்படி வருவான்? அவன் விரல கூட உமலை பட முடியாது, புரியுதா? முதல்ல நீ பயப்பட எடுத்து. இந்த மாதிரி நேரத்தில் நீ பயப்படக்கூடாது. வயிற்றுல பாப்பா வச்சுட்டு நீ பயந்து உன் உடம்புக்கு நல்லதில்ல, உன் வயிற்றுல வளர உன்னோட. அது உங்க குழந்தை மாமா, கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். Thank you.